எல்லோருக்கும் வணக்கம். தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் 2016 இந்த அமைப்பை தொடங்கணும். விழுத்திரு அறக்கட்டளை தன்னார தொண்டு நிறுவனம் சொல்லி ஒரு என்ஜிஓவாக நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக நாங்கள் இதை தொடங்கணும். அதுக்கப்புறமா தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் என்று அந்த ஊழல் சம்பந்தமாக சில கள ஆய்வு பண்ணோம். ஆர்டிஐயில் தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலியமாக கேட்டு நாங்கள் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ஊழலை கண்காணிக்கணும். நிறைய நபர் சொல்லுவாங்க இந்த ஊழலை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்காணித்தா இது கண்டிப்பாக இந்த ஊழலை ஒழிக்கலாம். ஆகையால் தான் நாங்கள் இதை முன்னெடுத்து தமிழக ஊழல் ஒழிப்பு கழகமாக மாற்றி நாங்கள் 2016 பதிவு பண்ணதை தமிழக ஊழல் ஒழிப்பு கழகமாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வருகிற டிசம்பர் 9 ஊழல் ஒழிப்பு தினம். வருடமாக நாங்கள் வருஷம் நாங்கள் ஊழல் ஒழிப்பு தினம் அந்தந்த அதிகாரிகளை சந்தித்து, நேர்மையான அதிகாரிகளை சந்தித்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துவோம். அது கண்டிப்பாக இந்த ஊழல் ஒழிப்பு கழகத்தை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நேர்மையானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும். அப்போ அந்த டைமில் நாங்கள் இப்போது எங்கள் குழுவில் நாங்கள் பேசி ஒரு தீர்மானம் பண்ணோம். சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் போடணும், மக்கள் முன்னாடி நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லி வருகிற டிசம்பர் 9 ஊழல் ஒழிப்பு தினம் அன்று டிசம்பர் 8 நாங்கள் பண்ணுறோம். அது அன்று ஞாயிற்றுக்கிழமை வரனால டிசம்பர் 8 ஊழல் ஒழிப்பு தினம் டிசம்பர் 9. அதுக்கு முன்னால் டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்கள் ஒரு பொதுக்குழு கூட்டம் வச்சுருக்கோம். இங்கே எம்எம்டிஏ காலனி அரும்பாக்கம் அந்த பகுதியில் வாட்டர் டேங்க் அந்த பகுதியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த நாங்கள் ஆயத்தமாக செயல்படுத்தி கொண்டிருக்கோம். அன்றைக்கி வைக்கிறோம். அன்றைக்கி பொதுக்கூட்டம் இங்கே பர்மிஷன் கேட்டோம். அங்கே நாங்கள் பர்மிஷன் லெட்டரும் கொடுத்தாச்சு. அங்கே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4லிருந்து 9 மணி வரைக்கும் இந்த பொதுக்கூட்டம் நடக்கும். கண்டிப்பாக சமூக ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், ஊழலை ஒழிக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஊடகமாக இருந்தாலும் சரி, மக்கள், பொதுமக்கள் நீங்களும் பங்கு பெறணும். இந்த ஊழலை ஒரு தொற்று நோயாக மாறி இப்போ ஒரு கேன்சராக மாறி இருக்கு. இதை நம்ம இந்த அரசாங்கத்தை நாங்கள் கண்காணிச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லா துறையிலும் ஊழல் இருக்குது, எல்லா துறையிலும் ஊழல் இருக்குது. அதனால் அதை நம்ம கண்காணிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு நாள் இது ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக கண்காணித்தால், முறையாக கண்காணித்தால் நம்ம இந்த ஊழலை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆகையால் இதை முன்னெடுத்து போகிறோம். தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் இதை முன்னெடுத்து வருகிற டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எம்எம்டிஏ காலனி அரும்பாக்கம் வாட்டர் டேங்கில் ரோடு தான் எங்களுக்கு மீட்டிங் ஸ்பாட்டு. பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டோம், கொடுத்தாச்சு. கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் வைப்போம். ஆகையால் யாராக இருந்தாலும் தயவுசெய்து இந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ளுங்கள். இது தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். சமூக ஆர்வலர், சமூக செயல்பாட்டாளர்கள், ஆர்டிஐ சோஷியல் ஒர்க்கர்ஸ், ஊழலை ஒழிக்கும் அரசியல்வாதி யாராக இருந்தாலும், ஆர்வலர்கள், சமூக ஊடகங்கள், பொதுமக்கள், முக்கியமாக நம்ம பொதுமக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய என்னன்னா இலவசத்தை கொடுத்துட்டு அங்கேயும் ஊழல் பண்ணுறாங்க, அங்கேயும் கரப்ஷன் தான் நிறைய இடத்துல இருக்குது. இதை நம்ம இந்த அதிகாரி மட்டத்தில் நம்ம இந்த அதிகாரிகளை நம்ம கண்காணிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்க எல்லாருமே நாங்கள் 10 கோரிக்கை வச்சுருக்கோம். தமிழக ஊழல் அன்னைக்கு நாங்கள் ஒரு அரசுக்கு ஒரு 10 கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த 10 கோரிக்கையை நாங்கள்
இந்த அரசுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து கோரிக்கையாக வைக்கிறோம். கண்டிப்பாக கலந்துக்கணும். இதில் யாராக இருந்தாலும் ஊழலை ஒழிக்கும் நபர்கள், ஆர்வலர்கள் கண்டிப்பாக இதில் கலந்துக்கணும். வருகிற டிசம்பர் 8 உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். யாரை இந்த காணொளியை பார்க்கும் எந்த நபராக இருந்தாலும் இது ஒரு பொதுவாக, இது ஒரு பொது நிகழ்ச்சி. இது எந்த ஒரு கட்சி சார்ந்தோ, இது எந்த ஒரு மோட்டிவேஷனோ, எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது வந்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது மாறிடுமா, இந்த தமிழ்நாடு எப்படியாவது வந்து ஊழலற்ற அரசு அமையணும். இந்த ஊழலற்ற அரசு அமையணும்னா எல்லோரும் ஒன்று சேரணும். இந்த செயல்பாட்டை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த அரசுக்கு கொண்டு போகணும். இதை வந்து ஒழிக்க முடியாது, நிறைய பேர் சொல்லலாம். இது வந்து ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக இந்த ஊழலை வந்து கண்காணித்தால் கண்டிப்பாக நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இதுதான் எங்களோட கருத்து. தமிழக ஊழல் ஒழிப்பு கண்டிப்பாக இதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக பொதுமக்கள் இதை பார்த்தாலும் சரி, சமூக செயல்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள் இதை வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து பங்கு பெறணும். இது நாங்கள் சிறிய லெவலில் வந்து பண்ணாலும் சரி, நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக உங்கள் ஆதரவுக்காக நாங்கள் எதிர்பார்க்குறோம். டிசம்பர் 8 ஊழல் ஒழிப்பு தினம் அன்று, டிசம்பர் 9 வந்து ஊழல் ஒழிப்பு தினம். நாங்கள் டிசம்பர் 8க்கு நாங்கள் வைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை. ஆகையால் ஒரு மாலை நேரத்தில் வைக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கணும், பொதுமக்கள் கலந்துக்கணும். நன்றி, வணக்கம். அன்று நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.